ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல கள்ளச்சாராயம் மாட்டுச்சுன்னு சொன்னா அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. உடனே கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யல? கிருஷ்ணகிரியில திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் ஆகாஷ் அருவாளை தூக்கின்னு ரோட்ல போற 15 பேரை வெட்டுறான். அதுக்கப்புறம் நாங்குநேரி சம்பவம் தமிழகத்தையே உரைய வைத்தது. தமிழகத்துல கஞ்சா பரவல் இருக்கு, மெத்தோபொட்டமைன் பரவல் இருக்கு. இங்க எவன் குடிச்சிட்டு எவன் எங்க ரீல்ஸ் போடுறதுக்காக எவனை வெட்டுவான்னு தெரியாது. இங்க ரோட்ல டீ குடிக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல உட்காந்துருவனுக்கு பாதுகாப்பு இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கவன், பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கவன் எவனுக்கும் இங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல. எவனோ ஒருத்தன் விற்கிற போதைப் பொருளை எவனோ ஒருத்தவன் சாப்பிட்டு எவனோ சிவனேன்னு ரோட்ல நிக்கிற நம்மள வெட்டலாம். கிருஷ்ணகிரியில் நடந்தது. கிருஷ்ணகிரியில திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் ஆகாஷ் அருவாளை தூக்கின்னு ரோட்ல போற 15 பேரை வெட்டுறான். அதுக்கப்புறம் நாங்குநேரி சம்பவம் தமிழகத்தையே உரைய வைத்தது. நாங்குநேரி சம்பவத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக இதுல இடைக்காட்டூர்ல ஒரு சம்பவம் அதே மாதிரி நடக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து எந்த காரணமும் தேவையில்லை. நீங்க வெட்டுப்பட்டு சாவறதுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு எந்த காரணமும் தேவையில்லை. இந்த ஒரு காரணத்திற்காகவே சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் பரவல் மிக கொடூரமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா ஒரே நாள்ல இந்த போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல போதைப் பொருள் இருந்ததுன்னு சொன்னா இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு சர்க்குலர், ஒரே ஒரு மீட்டிங், அடுத்த நாள் தமிழகத்துல போதைப் பொருள் என்பதே இருக்காது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல கள்ளச்சாராயம் மாட்டுச்சுன்னு சொன்னா அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. உடனே கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யல? திமுக ஆட்சி வேணும்னே இந்த போதைப் பொருளை பரப்பி கொண்டிருக்க. மக்கள் போதைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும். ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட், சினிமா, இந்த மாதிரி கல்ச்சர். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை போதைப் பொருளுக்குள்ள தள்ளிட்டா அவங்களை எத்தனை வருஷம் வேணாலும் சர்வாதிகாரியாக ஆளலாம் என்பது ஒரு தியரி. உலக அளவுல தி பிரின்ஸ்னு ஒரு புக் இருக்கு. நீங்க ஹிட்லர் மாதிரியான பெரிய பெரிய சர்வாதிகாரிலாம் அந்த புக்கை தான் வேதமா வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய மகனுக்கு எழுதின புத்தகம். நான் சர்வாதிகாரியாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்திருக்கிறேன், என்னுடைய மகனான நீயும் மக்களை சர்வாதிகாரியாக ஏமாற்றி ஆட்சி செய்யணும்னா இந்த புக்கை படின்னு சொல்லி மாக்கியவல்லிங்கிறவர் எழுதி கொடுத்தார். அந்த புக்கை தான் திமுக வேதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழக மக்களை வேண்டும் என்றே போதைக்குள் தள்ளுகிறது. வேண்டும் என்றே, ஏன்னா அந்த புக்கில் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நீங்க போதைக்குள்ள தள்ளிட்டீங்கன்னு சொன்னா அவங்களை எத்தனை வருஷம் வேணாலும் ஏமாத்தி ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு. அதனால தமிழகத்தில் வேண்டும் என்றே இந்த திமுக ஆட்சியின் கீழாக போதைப் பொருள் பரப்பப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காகவே திமுகவை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 200 தொகுதிக்கும் மேலாக வெற்றி பெற போகிறது. என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக தமிழக மண்ணில் கூட்டணி அமைத்ததோ அன்றைக்கே ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கம் தொலைந்து விட்டது. தமிழக மக்கள் இந்த போதைப் பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு தயாராகி விட்டார்கள். அவர் சொல்ற மாதிரி தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். தமிழகம் திமுகவுக்கு எதிராக போராடும், அந்த போராட்டத்துல தமிழகம் வெல்லும்.